அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆற்றல் மிக்க சோடச கலை நேரம் வரும் நாள். நீங்கள் கேட்டதை அப்படியே தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த 5 வினாடிகளை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 2 சோடச கலை நேரங்களையும் எப்படி பயன்படுத்திக்கணும், நம்முடைய கோரிக்கை நிறைவேற இந்த பிரபஞ்சத்திடம் எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான சோடச கலை நேரம். இந்த நேரத்தில் நம்முடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு திருநாமத்தை தான் நம்ம பார்க்க போறோம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, நாளைய தினம் இந்த திருநாமத்தை சொல்லிப்பார். அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல அது நிறைவேறும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருப்பெயர் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரிங்க, முதலாவதாக இந்த சோடசக்கலை நேரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கலை அப்படின்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருள் இருக்குங்க. மொத்தம் 16 திதிகள் இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அமாவாசை, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி மற்றும் பௌர்ணமி. இந்த 16 திதிகளை தாண்டி 17ஆவதாக இருக்கக்கூடிய திதி தாங்க இந்த சோடச திதி. அதை தான் நம்ம சோடச கலைன்னு சொல்றோம். இந்த திதி 5 வினாடிகள் மட்டுமே நீடிக்க கூடியது. எப்ப வரும்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் முன்பாக இருக்கக்கூடிய 5 வினாடிகள் தாங்க இந்த சோடச கலை நேரம். இந்த சோடச திதி நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவபெருமான் இந்த 3 தெய்வங்களும் ஒன்றிணைந்து தத்தாத்திரேயராக இந்த பூமிக்கு அருள்பாலிக்க கூடிய நேரம் தாங்க சோடச நேரம். இந்த நேரத்தில் ஆழமாக உணர்வு பூர்வமாக நாம் எந்த விஷயத்தை நினைத்தாலும் சரி அது அப்படியே ஆகட்டும்னு தத்தாத்திரேயர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம ரொம்பவுமே விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக்கணும். நல்ல விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டுமே அந்த நேரத்துல உணர்வு பூர்வமாக ஆழமாக நம்ம நினைக்கணும். அவ்வளவுதாங்க கான்செப்ட். இதுல ஒரு சின்ன சூட்சமம் இருக்குங்க. அதாவது இந்த சோடசக்கலை நேரம்ன்றது 5 வினாடிகள் 5 செகண்ட்ஸ் மட்டும் தாங்க இருக்கும். ஆனால் துல்லியமாக இந்த 5 வினாடிகள் எந்த டைம்ல வரும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால தாங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் அந்த திதி முடிந்து 1 மணி நேரத்திற்கு பிறகும் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரங்களை சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளதாங்க அந்த மிக மிக சக்தி வாய்ந்த 5 நொடிகள் இருக்கும். சோ இந்த 2 மணி நேரமுமே நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா நம்முடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை அல்லது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த குறிப்பிட்ட விஷயம் நடந்துட்டதா நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும். அதாவது சொந்தமா நீங்க வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சொந்த வீட்டை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே உணர்வு பூர்வமா ஆழமா நீங்க சிந்தனை செய்யணும், உணரணும். அதே போல ஒரு 10 லட்சம் ரூபாய் அவசரமா உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்துல அந்த 10 லட்சம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷமான உணர்வுகளை அப்படியே நீங்க வெளியிடணும், உணரணும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய தேவை கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல நீங்க தத்ரூபமா இயற்கையாக ஃபீல் பண்ணணும். சோடச திதி நேரத்துல இது போல நாம் உணரும் போது நம்முடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல அதி விரைவாக நிறைவேறும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவைக்காக இந்த நேரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க பயன்படுத்துங்க. அது நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்க, நாளைய தினம் சோடசக்கலை வரக்கூடிய அந்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:50 முதல் காலை 10:50 வரை இருக்கும் இந்த 2 மணி நேரம் தாங்க சோடச திதி நேரம். இந்த 2 மணி நேரமுமே நீங்க ரொம்ப பாசிட்டிவா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக நல்லா உணருங்க. அதனுடன் சேர்த்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அதாவது அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயாய நமக, ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயாய நமக, ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயாய நமக அப்படின்ற இந்த திருநாமத்தை உச்சரிங்க. இத்தனை முறை சொல்லணும், இத்தனை நிமிடங்கள் சொல்லணும்ன்ற கட்டுப்பாடுகள் கிடையாதுங்க. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு முறை வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் உச்சரிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் சொல்லலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்து உச்சரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிள் மெத்தட நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலைங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கருங்காலி மாலை ரொம்பவுமே சுத்தமானது. இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இன்றைய தினம் அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை, சோமவார பௌர்ணமி. சோ இன்னைக்கு நம்ம பூஜைகள் செய்ய போறோம். இந்த கருங்காலி மாலையின் பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் அபாரமான அதிரடியான பணவரவை கொடுக்கக்கூடியது. இரண்டாவது கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்திகளும் உங்களை நெருங்கவே முடியாதுங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடியது. எதிரிகள் தொல்லையை நீக்கக்கூடியது. இதை தாண்டி வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது இந்த கருங்காலி மாலை. நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து தாந்திரிக பொருட்களையும் பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் நமக்கு அமையும். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அதே போல எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஏகப்பட்ட தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட உடனடியாக முடியாமல் நிறைய தடைகள் ஏற்படும். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.